அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா சொல்ற? ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுமா, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம். ஏய் ஜீவா, சூப்பர்ரா. உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பாடா, நாளைல இருந்து நான் ஹாப்பி தான். என்னன்னா என்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்டியா? பின்ன அப்பாடா, எப்படா வேலை முடியும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன்டா. நீ கும்பிட்டது சாமிக்கு கேட்டுருச்சு போல. ஆமா, பின்ன என்ன? சரிதான். ஜீவா, இன்னைக்கு சிவானி நம்ம வீட்டுக்கு வந்தாலாம். சக்தி சொன்னாமா. ஆமாண்டா, இன்னைக்கு மொத்த ஃபேமிலியும் மதிய வரைக்கும் வீட்ல இருந்து பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவரவர் வேலையை பார்க்க போனாங்களாம். ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்றது? ஏன் மாவாதா? இந்த ஆந்தக்கண்ணி பாக்குற வேலையா? வீட்டுக்கு போய் அவளை கவனிச்சுக்கிறேன். ஏன்டா? அவ அங்க இருந்து போன் பண்ணி ஏதாவது உன்னை உன்கிட்ட சொல்றது, நீங்க என்ன இங்க டார்ச்சர் பண்றது? ஆமா, டார்ச்சர். எல்லாரோடையும் நான் வாட்டுக்கு ஜாலியா சூப்பரா சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன இங்க தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா? சரி, கூட்டிட்டு வந்ததும் வந்த. என்ன கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்தி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இருந்தா ஜாலியா இருப்பேன். அதையும் விட்டுட்டு ரூம்குள்ள அடைச்சு போட்டு நீ வாட்டுக்கு ஆபீஸ்க்கு போறேன், மீட்டிங் போறேன்னு போயிட்டேனா எனக்கு எப்படி இருக்கும்? சரிதான். என்ன? ஒன்னே இல்லம்மா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. காலையில கிளம்பலாம். டேய், காலையிலே வா. ஆமாமா, 10 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்கேன். நம்ம ஊருக்கு ஈவினிங் போயிடலாம். ஓகேவா? சரிடா சரிடா. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, போய் படுத்து தூங்கலாம். காலை சீக்கிரம் எழுந்து கிளம்பணும்ல. நீ போமா, நான் வாரேன். என்னடா ஈவினிங் வந்ததுல இருந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? ரூம்க்கு வா. போமா, நீயும் காயத்ரியும் படுத்துங்க, வாரேன். நானும் காயத்ரியும் தூங்கவா? அங்கடா முழிச்சு விடிய விடிய உட்கார்ந்துட்டா இருக்க போறோம். நீ எதுக்குடா இந்த குளிர்ல உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஆபீஸ் கால் பேச வேண்டியிருக்குமா? சும்மா நைனேங்காத, போ, வாரேன். கட மாடே, பாவம் குளிர்ல இருக்கேன்னு பார்த்தோம்னா ஓவரா தான் கத்துற. சீக்கிரம் வந்து பாடு. காலையில ட்ரெயினையே நான் மிஸ் பண்ணேன். பிச்சு புள்ளைய பாத்துக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுமா. என்னடா? உனக்கு ஏன் கூட இருக்கணுமா இல்லங்க நம்ம குடும்பத்தோட இருக்கணுமான்னு கேட்டா நம்ம குடும்பத்தோடன்னு சொல்வேண்டா. இந்த அவமானம் நமக்கு தேவைதான். கரெக்டா? ரொம்ப சந்தோஷம், கிளம்புமா. அது ஒண்ணு இல்ல ஜீவா, உனக்கே நாளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நீ ஏன் சந்தோஷமா இருந்துட்டு போவ? அப்பா அம்மா இப்படி ஊட வந்து நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? உன் காலு நீ நிக்க போற, இதுல என்னமா கேள்வி? டேய் லூசு, அதெல்லாம் நிக்க முடியாதுடா. உன் வாழ்க்கைய நீ வாழணும், அதுக்கெல்லாம் நான் நடுவுல இடைஞ்சலா இருக்க கூடாது. இதே இது நம்ம வீட்லனா நான் நாட்டுக்கு ஏன் புருஷன், ஏன் அண்ணன், ஏன் அண்ணின்னு எப்பவும் போல சந்தோஷமா இருந்துட்டு போவேன். மா, என்னடா? இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிறதா ஒரு சந்தோஷம் தானே. பாத்தியா, ஒரு 4 நாள் கூட இங்க தனியா இருக்க மனசு வர மாட்டேங்குது. ஆமா ஜீவா, ஜீவா அதெல்லாம் நமக்கு அமையறத பொறுத்து. இதே என் அண்ணிக 2 பேரும் வீட்டு கொடுத்து அனுசரிச்சு போகலன்னு நினைச்சுக்கோ, நாமெல்லாம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுடா. என்னதான் என் அண்ணனுக்கு பாசம் இருந்தாலும் அன்னிக சம்மதம் இல்லாம ஒரு பொண்ணால பிறந்த வீட்டுல இருக்கவே முடியாது. இருக்கிறது என்ன, பச்சை தண்ணி குடிக்க முடியாது. அண்ணன் பாசம் வச்சா மட்டும் போதாதுடா. அண்ணனை கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு என் அண்ணியும் மனசு வைக்கணும். ஆனா என் அண்ணி 2 பேத்துக்குமே நல்ல குணம். அது எப்படியோடா அண்ணே மாதிரி அண்ணியும் அமைஞ்சிட்டாங்க. உண்மைதாமா. இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஒரே வீட்டுல தான் இருக்கோம். மா, நாம மாமா வீட்டுல இருக்கோம். நமக்கு இந்த வீடு சொந்தம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்தது இல்லையில. ஜீவா, என்ன இப்படி பேசுற? நம்ம மாமானா அப்படியா நடத்துறாரு? அதாம சொல்றேன், நமக்கு அப்படி ஒரு சின்ன ஃபீல் கூட வந்தது இல்ல. நம்ம வீடு மாதிரி நாம எப்பவும் போல சந்தோஷமா இருக்கோம். ஆமா ஜீவா, எங்க உங்க அப்பா கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒழுங்காவா இருந்தாரு? மா, அப்பா ஆரம்பத்துல இருந்தே வேலைக்கு போலையோ? டேய், நல்ல வேலை பார்த்த மனுஷன்டா. அவருக்குலாம் ஏகப்பட்ட திறமை இருக்கு. ஒரு விஷயத்தை பார்த்தா அதை அப்படியே செஞ்சிருவாரு. நல்ல மனுஷன்டா. அந்த மாதிரி பொறுப்பா இருக்கிறத பார்த்து தான் என் அண்ணனுங்க கட்டி கொடுத்தாங்க. சும்மா அப்படி சுத்திட்டு இருக்கிற மனுஷனுக்கு எங்க அண்ணங்க கட்டி கொடுப்பாங்களா? பிறகு எப்படிமா அப்பா வேலைக்கு போகாமானாரு? என் கல்யாணத்தப்ப எங்க அண்ணன் வீட்டுல ஓரளவுக்கு வசதி ஆயிடுச்சுடா. ஆனா உங்க அப்பா வீட்டுல அப்படி கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கஷ்டப்பட்டாலும் பையன் நல்ல வேலைக்கார பையன், குணமான பையன் எங்க அண்ணனுங்க பார்த்து கட்டி வச்சா இந்த மனுஷன் இத்தனை வருஷமா நான் நாயா கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன். உங்க அண்ணனுங்க தான் வசதியா நல்லா தானே இருக்காங்க. இனி நான் என் வேலைக்கு போனோம்னு போசுக்குன்னு வீட்டுல இருந்துட்டாரு. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, என்னத்த சொல்ல. வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொன்னா இந்த மனுஷன் போக மாட்டேன்ட்டாரு. இங்க வீட்டுல இருந்து சொகுசு கண்டுகிட்டாரு. அவ்வளவுதான், இனி என்னத்த சொல்ல. என் அண்ணன்களும் நம்ம தங்கச்சி சந்தோஷமா இருக்கால போதும்னு விட்டுட்டாங்க. கல்யாணம் முடிச்சதும் ஒரு மாசம் 2 மாசம் வேலைக்கு போயிருப்பாரா. அடுத்து அப்படியே வீட்டுல இருந்த மனுஷன் தான். கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுடா, நல்ல மனுஷன் தான். ரொம்ப பாசமா இருப்பாரா. வெளியே தான் அப்படி இப்படியும் பாரு.
உள்ளுக்குள்ள ரொம்ப பாசம்டா. உன்னால நான் மாசமா இருக்கும் போதுல என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு. நான் சாப்பிட்டா தட்டை கூட தூக்கி கொண்டு போய் வைப்பாரு. நீ பிறந்ததும் ஐயோ அவருக்கு சந்தோஷத்தை கேட்டுக்கோ. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குணம் உண்டுடா. அதனால என் அண்ணன்களையும் எதையும் பெருசா எடுத்துக்கல. நானும் அப்படியே இருந்து பழகிட்டேனா ஒன்னும் தோணலடா. இப்ப வரைக்கும் அப்படியே போகுது. ஆமாமா, வளர்ந்ததுல இருந்து ஞாபகம் இருக்குமா? ஆமா, எப்பவும் என்னதான் தூக்கி தூக்கி கொஞ்சுவாரு. இப்போ வரைக்கும் மாமாங்கிற ஒரு எண்ணத்தை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ரெண்டு மாமாவும் அப்படிதாமா. ஆமாண்டா. சும்மாவா? தாய் மாமே உறவுனா தாய் மாமே பெத்த தாய்க்கு சமண்டா. அதத்தான் உன் மாமா ரெண்டு பேரும் பண்ணிருக்காங்க. ஆமாமா. உண்மைதாமா. டேய் ஜீவா, என்னம்மா? ஒரே கூட்டு குடும்பமா ஒண்ணுமா இருந்துட்டோம்டா. இங்க பாரு, உனக்குன்னு கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைடா. இந்த வீட்டை விட்டுட்டு மட்டும் வெளியே போகணும்னு நினைக்காத. மா. இல்ல ஜீவா, சொல்லணும்னு தோணுச்சு. எங்களுக்குள்ள ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை சண்டை எல்லாம் வரத்தான் செஞ்சுச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. அதே மாதிரி தான்டா இப்ப நீ, வீரா, சரதி எல்லாரும் பழகுறது மாமே மச்சாங்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகுறீங்க. அதே மாதிரி தான்டா வீட்டுக்கு வந்தவளையும் பழக வைங்க. நம்மளோட கூட்டு குடும்பம் எங்களோட முடிஞ்சிட கூடாதுடா. உங்களுக்கு அடுத்தடுத்து தொடரணும். சரிம்மா, பார்க்கலாம். பார்க்கலாம்ல இல்ல, ஒத்துமையா இருக்கணும், புரியுதா? சரிம்மா. அது சரி, காயத்ரி படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா, படுத்துட்டாளா? அவளுக்கு பயந்து இந்த குளிர்க்குள்ள உட்கார வேண்டியதாயி போச்சு. என்னடா? ஒன்னும் இல்லம்மா, போ நீயும் போய் படுத்துவங்க. நீ வா. போமா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, அந்த பிளே விட்டுட்டு எப்ப வந்தோம்? தனியா கிடக்கா, நான் போறேன், நீ வா. சரிங்கம்மா. அப்பாடா, இனி நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். இந்த காயத்ரியவும் பார்க்க வேண்டியல. காலையில புத்திக்குள்ள கிருகிருங்கள தாப்பிச்சேன். மா, இங்க எங்க வாரா? என்னம்மா கண்ணே, இன்னும் தூங்கலையா? தூங்கலமா, யாருமே இல்லாம தூக்கம் வரல. என்ன Dress கூட ஒண்ணு சேஞ்ச் பண்ணாம இருக்க? இல்லம்மா, தூங்கும் போது திரும்ப ஒருக்க குளிச்சிட்டு வேற Dress மாத்திக்கலான்னு அப்படியே இருந்துட்டேன். சரி வா படுக்கலாம். ஜீவா, அந்த கழுதைங்க 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரானா? சரிம்மா, நானும் அப்புறம் ஜீவாட்ட பேசிட்டு வரேன். சரியா போச்சு. சரி பேசிட்டு வாங்க. இதுக்கு மேல இந்த குளிர்ல என்னால நிக்க முடியாது. நான் போய் படுத்துக்கிறேன். சரிங்கம்மா, நானும் ஜீவா கூட வந்துடுறேன். சரிம்மா. அடடடடா, வர பக்கத்துல வாரா. அதே பிளாக் சாரி. என்ன பண்ணுவேன் நான் இப்ப, என்ன பண்ணுவேன்? ஜீவா, நீ ரொம்ப நல்ல பையன், இப்படியே இருந்துக்கோ. ஜீவா, ஜீவா. காயத்ரி, வாமா, வந்து உட்காரு. அட அட, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு டோட்டல் ஃபேமிலியும் செம்ம ஹாப்பி. இந்த சந்தோஷம் இப்படியே இருக்கணும். ஆனா இந்த வீட்ல நாம வேலை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு குடுப்பனை பண்ணிருக்கோம். சரி, இந்த பிரியாணி வேற அப்படியே இருக்கு. இந்த சரத்து சித்தார்த்துக்கு சேர்த்து பண்ணுன்னு சொல்லிட்டான். நைட் ஆயிடுச்சு, சித்தார்த்து வரக்கூடாது. அவனை இந்த வீட்டுக்கு வராதான்னு விரட்டினா வந்து வந்து நிப்பான். இன்னைக்கு ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானே, சரி வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு சமைச்சு வச்சா இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. இந்த சித்தார்த் வந்தா இந்த பிரியாணியை கொடுத்துட்டு அப்படியே நாம வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? சரி ஓகே, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். அவன் வந்து இத சாப்பிடுறானோ சாப்பிடலையோ, இவனுக்காக காத்து வேற கிடக்க வேண்டியிருக்கு. வள்ளியக்கா. சுபா, என்ன நீ இன்னும் தூங்கலையா? ஐயோ வள்ளியக்கா, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இப்பவே தூங்கணும். அவ்வளவுதான், வயிறு வெடிச்சிடும். அதனால அப்படியே வாக்கிங் போயிட்டு தான் படுக்கணும். என்னது, இந்நேரம் வாக்கிங்கா? அதான்க்கா, ஒவ்வொரு ரூம்க்கா போய் யார் யார் என்ன பண்றான்னு பார்த்தா முடிஞ்சு. சரிதான். என்னக்கா, இன்னும் பிரியாணி இருக்கு? ஆமா சுபா, என்னத்த சொல்ல. என்னத்தையாவது சொல்லுங்கக்கா, கேப்போம், நேரம் இருக்கே. உனக்கு நேரம் இருக்கு கேப்ப, நான் வீட்டுக்கு போக வேண்டாம்? சரி டக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் இன்னும் பிரியாணி இருக்கு? ஈவினிங் கொஞ்சோண்டு பிரியாணி இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னீங்க. இன்னும் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நடந்துட்டு இருக்க, இதுல இன்னும் கொஞ்சம் பிரியாணி வேறயா? சரி என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சுபா, நான் சொல்லுவேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரகசியமா? ரகசியம் மாதிரி, ஆனா ரகசியம் இல்ல. வள்ளியக்கா. சரி, ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. இந்த பிரியாணி சித்தார்த்துக்கு. என்ன சித்தார்த்துக்கா? என்ன வள்ளியக்கா நடக்குது? அவனுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு போற அளவுக்கு வந்துருச்சா? ஐயா, சாப்பாடு எங்கேயும் போல. இது சரத்து சொன்னா.
நம்ம மதிக்கு உதவிலாம் பண்ணான்ல. ஆமா வள்ளியக்கா, ரொம்ப பெரிய உதவிதான். அதுக்குதான் பிரியாணி சேர்த்து சித்தார்த்துக்கும் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படியும் இங்க வருவான், வரும்போது அதை கொடுத்துருங்கன்னு சொன்னா நானும் செஞ்சு வச்சு அவனுக்கு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்றேன். இன்னும் காணும். நான் வேற வீட்டுக்கு போகணும் சுபா. ஐயோ வள்ளியக்கா, அவ்வளவுதானே, நான் கொடுத்துக்கிறேன். நீ கொடுத்துறியா? கொடுத்துறேன் வள்ளியக்கா, வெட்டியாதான் இருப்பேன். எப்பவும் இந்த டைமுக்கு தான் வருவா, நான் பார்த்து கொடுத்துறேன். ஏய், கரெக்டா கொடுத்துருவேல? என்ன வள்ளியக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? நேத்து மதிய அழுகும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இந்த டைம் சித்தார்த் வந்து மதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அத கூட சொல்லல. வரட்டும் வள்ளியக்கா, நான் பிரியாணி கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சரி, அப்ப நான் கிளம்பவா? கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சுபா, மணி 8 போகுதா? இப்ப வீட்டுக்கு போனாதான் சரியா இருக்கும். பாத்துக்கோ, நான் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரி சரி. சரத்து, இந்த வேலை வரையா? இருந்தாலும் ஓகே. பாவம், அவன் வீட்ல யாருமே இல்ல. அவன் ஒத்தையில கடையில தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் இருக்கும்? அதனால நம்ம வீட்டு சாப்பாடு கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும். நமக்கு உதவி பண்ணவனுக்கு நம்ம வாய்க்கு ருசியா ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு கொடுக்க போறோம். ஐயே, இது என்ன சூடாவே இல்ல? பேரு ஹாட் பாக்ஸ், ஆனா சூடே இருக்காதா? அது மாதிரி எண்ணெய் எல்லாம் கீழே இறங்கி பிரியாணி டேஸ்டே போயிடும் போல. என்ன பண்ணலாம்? ஐடியா, பேசாம பிரியாணியை சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணி இதே ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சு இப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சூட சூட கொடுத்துடலாம். சிக்கன் பிரியாணி சூடு பண்றது கொஞ்சம் தப்பு. மட்டன் பிரியாணி சூடு பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பெல்லாம் இல்ல, இப்ப சாப்பிடறதானே, சூடு பண்ணிடலாம். ஏன்னா நமக்குன்னு ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனுக்கு நம்ம நல்ல சாப்பாடா கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். சூடு பண்ணிடலாம். ஓபன் பண்ணுங்கப்பா. ஓகே. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சே. சட்டியில தூக்கி கொட்டுவோம். அடுப்பில் கடாயை வைக்கவும். வச்சாச்சு. பிரியாணியை தூக்கி கொட்டவும். கொட்டியாச்சு. அடடடடா, ஹாட் பாக்ஸ் குள்ளேயே நெய் எண்ணெய் எல்லாம் ஒட்டிக்கிச்சே. பிரியாணி ரொம்ப ட்ரையா இருக்கு. எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிடலாமா? பண்ணுவோம், அப்பதான் டேஸ்ட் இருக்கும். எண்ணெய். அதான் இருக்கு. இது என்ன ரொம்ப திக்கா இருக்கே? ஒருவேளை நல்லெண்ணெயா இருக்குமோ? இருக்கும். நல்லெண்ணெய் மணக்கும். இது வேற வாசனையில வருது. நிறைய சாப்பிட்டனால வாசனை தெரியல போல. சரி ஓகே, தூக்கி கொட்டுவோம். கொட்டியாச்சு. நிறைய கொட்டிட்டோம். சரி ஓகே, பிரியாணிக்கு என்ன நிறைய இருந்தா நல்லா தான் இருக்கும். அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். அதான் வதக்கிடலாம். அப்படிதான். அப்படி 2 பரட்டு, இப்படி 2 பரட்டு. வாவ், சூடாயிடுச்சு. பிரியாணி வாசனை இன்னும் குறையல. என்னதான் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. பிரியாணி வாசனைக்கு ஒண்ணும் தெரியாது. தூக்கி ஹாட் பாக்ஸ்ல கொட்டிடலாம். அப்பாடா, ஒரு வேலைய சூப்பரா முடிச்சிட்டேன். ஏய் சக்தி, உனக்கு கூட இப்படி எல்லாம் சமைச்சு கொடுத்துக்க மாட்டேன்டா. சித்தார்த்துக்கு போய் சமைக்க வேண்டியதாய் போச்சே. சாரி ஓகே, நல்லது பண்ணிருக்கான்ல. என்ன பண்ண? 1000 கெட்டது பண்ணாலும் ஒரு நல்லது மனசுல நின்றது. அதே மாதிரி 1000 நல்லது பண்ணி ஒரு கெட்டது பண்ணாலும் அதுவும் மனசுல நின்றது. என்னடா உலகம். சரி, ஹாட் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சிட்டு இந்த சித்தார்த் வரானான்னு பாப்போம். அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். ஓகே, இங்கே இரு, சித்தார்த்த பாத்துட்டு வந்துடுறேன். சென்னையில இருக்கும்போது நம்ம கூடயே பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இங்க ஊருக்கு வந்துட்டா நம்மள பார்க்க கூட நைட்டு தான் வாரான். அப்படி என்னதான் பண்ணுவான்? வேலை வெட்டிக்கு போறதுல எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் பாக்குறாங்களாம். என் பிசினஸ் எப்படி போகுது, என்ன செய்யுது அப்படின்னு அப்பப்ப செக் பண்ணிக்குவான், அவ்வளவுதான். ஆனா நம்மள நைட்டு பார்க்க வரான். பகல் ஃபுல்லா என்ன பண்ணுவான்? என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நமக்கு எதுக்கு? நாம ஏன் அவனை நினைக்கணும்? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதை நினைக்கலாம். அதை நினைச்சிட்டு அப்படியே தூங்கலாம். ஒருவேளை நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் வந்தா வரட்டும், நமக்கு என்ன? இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்களா? ஐயோ சிந்து. சரி ஓகே, நாம படுத்து தூங்க வேண்டியதான். ஆனா மணி 8 தான் ஆகுதே. சரி ஓகே, வேணா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். எப்போரா டெய்லி இப்படி திருட்டுத்தனமா வர? திருட வந்தா திருட்டுத்தனமா தானே வரணும். சொல்லு சிந்து. டேய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. நைட் டைம்ல யாரும் தூங்க வேண்டாம். ஓ இஷ்டத்துக்கு வர.
ஏய் சாரிமா, நான் மார்னிங்கே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். டோட்டல் ஃபேமிலியும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதான் அப்படியே போயிட்டேன். வந்தியா? ம் ஏன் வந்துட்டு திரும்ப போயிட்ட? அது ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா, அத பார்த்தா எனக்கு கடுப்பாகும். அப்புறம் அந்த சந்தோஷத்துல என்ன ஒரு குட்டி கலாட்டா பண்ணலாம்னு யோசிப்பேன். யோசிக்கிறதோட விடுவேனா, ஏதாவது ஒண்ணா பண்ணி விட்டுருவேன். அப்புறம் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணணும், அதை விட நீயும் ஃபீல் பண்ணுவ. அதை விட மதி, டெலிவரி டைமா எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு, டெலிவரி முடிஞ்சதும் பாத்துக்கலான்னு பேசாம போயிட்டேன். தாண்டா இதனாலதான் உன் மேல கோபம் வருது. ச்சே, கிளம்பு, இப்பவும் கிளம்புடா. அங்க எப்பவும் எங்க குடும்பம் எல்லாமே சந்தோஷமா தான் இருப்போம். இப்ப உனக்கு பார்த்தாலும் வயிறு எரியதான் செய்யும். போடா போ. பா, ஏன் சிந்து, உனக்கு என்ன விட உன் குடும்பம் தான் முக்கியமா? ஏய் லூசு, எப்பவுமே எனக்கு என் குடும்பம் தான். உன்னை விடலாம் இல்ல, நீ என் லிஸ்ட்லயே கிடையாது. ஓ தேங்க்யூ. என்னது தேங்க்யூவா? ஹா, ரொம்ப சந்தோஷம். கிளம்புறியா? ஏன் இப்படி குதிக்கிற? இப்பதானே பார்க்க வந்திருக்க, இவ்வளவு நேரம் நீயும் பிஸியா இருந்த, இப்பதான் ரிலாக்ஸா இருக்க, கொஞ்சம் பேசலாமே. பழி வாங்குற மூஞ்சிக்கிட்ட ஒண்ணும் பேச முடியாது. என் குடும்பத்தையே பழி வாங்குவியா, என்கிட்ட சந்தோஷமா பேசுவியா? போடா போ, இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. எனக்கு தெரிஞ்சது நீ ஒரு ஆளுதான், உன்னை மட்டும் தான் பார்க்க முடியும். உனக்கே பிடிக்கலனாலும் நான் அப்படிதான் பாப்பேன். ஓய் சிந்து, பேசாத, எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல. சரி ஓகே, பிடிக்கும், பார்க்க பிடிக்குங்கிற மாதிரி நீ பார்க்க என்கிட்ட பேச பேச இப்பவே பாதி பிடிச்சிருச்சு. ஆனாலும் நடிக்கிற, இனி முழுசா என்ன பிடிக்கும், என்ன புரியவும் செய்யும். அப்போ நீ நடிச்சாலும் கண்டிப்பா உன்னை வந்து தூக்கிட்டு போவேன். ஓகேவா? ஏய் ஸ்டாப் இட். இப்பலாம் பேசுன எனக்கு திருந்தவே மாட்டே. சரி ஓகே, பாத்துட்டேல, கிளம்பு. வர ரொம்ப தான். சரி ஓகே பாய். என் சிந்து டென்ஷன் ஆனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், அதனால கிளம்புறேன். ஓகேவா? படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட் தான் சொல்லேன். பாப்பா என்ன ஒரு கோபம். ஹாய் சித்தார்த். ஹாய். இப்பதான் வந்தியா? ஆமா. ஏய் சுபா, அவன் என்ன நம்ம வீட்டு மாப்பிளையா? இப்பதான் வந்தியா? நல்லா விசாரிச்சிட்டு இருக்க. ஏய் நீ ஏன் இப்படி கடுப்பெடுத்து பேசுற? சுபா சும்மா சொல்லுங்க, மாப்பிள்ளை ஆக போறவேன்னு. ஆஹா, பாரா என்ன கூட்டி செத்துக்கிறது. இதுக்கெல்லாம் நாள் கிடையாதுப்பா. அதானே. சரி சொல்லு, என்ன கூப்பிட்ட? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வாரேன். ஹலோ குட் நைட் சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடா, பிரியாணி இருக்கு, எடுத்துட்டு வரேன். பிரியாணியா? ஏய் சுபா, இப்போ என்ன இவனுக்கு பிரியாணி தேவையா? சிந்து சும்மா இரு. நம்ம மதிக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணா. பாவம், அதுவும் அவன் டெய்லி ஹோட்டல் சாப்பாடா சாப்பிடுறான். ஒரு நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிடட்டுமே. ஹலோ எனக்கு வேண்டாம், அதுவும் இந்த வீட்ல வேண்டவே வேண்டாம், நான் கிளம்புறேன். ரொம்ப பண்ணாதேன. எங்க வீட்டுக்கு வருவியா, செவர் ஏறி குதிப்பியா, ஏன் சிந்து ரூம்க்கே வந்து நிப்பியா, பாப்பியா, பேசுவியா, ஆனா எங்க வீட்டு சாப்பாடு மட்டும் வேண்டாமா? இங்க பாரு, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, உனக்கு சாப்பாடு போடலாம் எங்களோட யோசனை. உனக்காகவே பிரியாணி நான் சூடு பண்ணி கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன். என் சக்தி கூட இப்படி பண்ணது இல்ல தெரியுமா? ஓ என்னவோ, நின்னு எடுத்துட்டு வரேன். ஏய் எனக்கு வேண்டாம். நில்றா, எடுத்துட்டு வரேன். சரிதான். ஏய் சுபா, நீ கொஞ்சம் பேசாம இரு, இத வந்துறேன். ஏய் உங்க வீட்ல உன்னை தவிர வேற எல்லாருமே கொஞ்சம் அக்கறையா தான் இருக்காங்க. அதனாலதான்டா அவங்கள எல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிற. சப்பா, உனக்கு புரியாது, ஆனா ஒரு நாள் உனக்கு புரிய வைக்கிறேன். அப்போ தெரியும் நான் பண்றது எல்லாமே சரின்னு. டேய், அப்போ உனக்கு புரியும் நான் பண்றதெல்லாம் சரின்னு. ஓகேவா? இப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். பிரியாணி கொண்டு வந்தா நீ சாப்பிட்டு தூங்கு. அது ஏய் என்னடா இங்க வச்ச பிரியாணியை காணோம்? யாரு தூக்கிருப்பா? சுச்சோ, எண்ணெயெல்லாம் ஊத்தி சூப்பரா சூடு பண்ணி வச்சிருந்தேனே பிரியாணி. அங்க அவன வேற நிக்க சொல்லிட்டேன். இப்ப போய் என்னத்த சொல்லுவேன்? எங்க போய் பிரியாணி எங்க போன? ஹாய் ஜீவா. ஹாய். என்னாச்சு இவனுக்கு? காலையில இருந்து நம்ம முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறான். என்னவா இருக்கும்? ஜீவா சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தூங்கலையா? என்ன ஜீவா? தூங்கலையான்னு கேட்டேன். என்ன ஜீவா? ஓய், தூங்கலையான்னு கேட்டேன். என்ன ஜீவா? ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நிஜமாலே ஸ்பீக்கர் அவுட்டா? ஸ்பீக்கர் அவுட் ஆன மாதிரி நடிக்கிறாளா? ஜீவா என்ன சொல்ற? ஒன்னு சொல்லலமா. என்ன ஜீவா? ஒன்னு சொல்லலன்னு சொன்னேன். ஐயோ, ஒண்ணுமே புரியல. காத்து தான் வருது. ஏன் புரியல? தமிழ் தானே பேசுறேன். இப்ப புரியுது ஜீவா, பேசு. ஜீவா, என்னடா இது? சரியில்லை.
தெரியலையே, ஏன் நம்மள பார்க்க மாட்டேங்கிறான்? பா, காலையில பார்த்த மாதிரி அப்படியே இருக்கா. அது ஏன் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் மனசு ஒரு மாதிரி இருக்கு? ஏய் மடையா, உனக்குலாம் அறிவே இல்லடா. ஒழுங்கா எழுந்து அப்படியே ஓடிடு. ஐயோ, என்னன்னு தெரியாம மண்டை வெடிக்குதே. இப்ப நான் உடனே தெரிஞ்சுக்கணுமே. ஓகே ஓகே, பேச்சு கொடுப்போம். அப்படி எப்படி நீ நம்மள பார்க்காம பேசுவ? இப்ப மாதிரியே திரும்ப பார்க்க வைக்கிறேன். ஜீவா, சொல்லுமா. ஏதோ பேசுன, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. என்ன பேசுன? நான் ஒன்னும் பேசலையே. என்ன ஜீவா? ஏதோ பிளான் பண்ணிட்டா. ஜீவா, கவுந்துராதடா, கவுந்துராத. நாம தான் ஜெயிக்கணும். பாத்தலாம் இன்னைக்கு நீயா நானானு. ஏய், நான் தனியா பேசிட்டு இருக்கேன். என்ன காயு? அடப்பாவி, ஏன் ட்ரிக்க என்கிட்டயே ஃபாலோ பண்றியா? ஆமா என்கிட்டயே வா. பாத்தலாம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தலாம். ஜீவா, ஜீவா, சொல்லுமா. ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? பாரு, இல்ல எதுக்காக தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். என்ன காயு? ஒன்னும் கேட்கலையே. ஓஹோ, இப்ப கேக்கும் பாரு. ஜீவா, என்ன சொன்ன? நான் அந்த பிளாக் சாரில ரொம்ப அழகா இருக்கேனா? ஏய், நானும் அப்படி சொல்லல. தேங்க்ஸ் ஜீவா. காலையில இருந்து நீ ஒண்ணுமே சொல்லலையா? பாரு, இப்ப கூட வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இப்பாரு ஏதாவது சொல்லுவியான்னு உன்னை பார்க்க வந்தேன். ஐயோ, தேங்க்ஸ் ஜீவா, ரொம்ப அழகா இருக்குன்ட்ட. ஏய், நான் என்ன சொன்னேன்? என்னது சூப்பரா? போ ஜீவா. ஐயோ, நமக்கு மேல நடிக்கிறாளே. சரி, நீ இப்படி சொன்னே, நான் போய் அம்மாட்ட சொல்றேன். அம்மாட்டையா? ஆமா ஜீவா, தூங்கிடுவாங்க. இரு, தூங்கங்கள வேமா போய் சொல்றேன். நில்லு, என்ன சொல்ல போற? அதான், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேல. யாரு நீ? என்ன ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேனா? அப்படியே அம்மா கிட்ட சொல்ல. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன ஜீவா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா. நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஏய் நின்னு, ஏன் உனக்கு இந்த கொலவெறி? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? என்ன? டேய், அப்புறம் நானும் திரும்ப அதே மாதிரி பேசுவேன். என்ன டேயா? ஆமாடா. என்னன்னா டாவா? ஆமாடா, இத்தனை தடவை சொல்றது. இங்க பாரு காயு, இதெல்லாம் சரியில்லை. என்னன்னா என்ன சரியில்லை? நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னடா என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற? அவ்வளவு மோசமாவா இருக்கு? சரி ஓகே, மோசமா கன்றாவே எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஒரு சின்ன மரியாதைக்காக, மரியாதைன்னு கூட விடு, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முகத்தை பார்த்து பதில் சொல்லலாம்ல? ஏமா பெரியவே மாதிரி திரும்பிக்கிட்டே பேசுற? அது வந்து ஏன் ஜீவா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாரி கட்டுறேன். சாரில ரொம்ப கேவலமா இருக்கேனோ? ஐயா, கேவலமா இல்லம்மா, ரொம்ப அழகா இருந்த. ஜீவா, என்ன? இல்ல, இன்னைக்கு சாரில நீ ரொம்ப அழகா இருந்த. அதுவும் இல்லாம கண்ணுல காலையில தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னேனா, அதாமா கண்ணை திறந்து பார்த்து உன்கிட்ட பேச முடியல. எல்லாத்தையும் நீ கண்ணை மூடிடுவ. இல்ல, உன்னால முடியாதத சொன்னேன். சரி, அதை விடு. நிஜமா சாரி நல்லா இருக்கா? அப்ப நாளைக்கு சாரியே கட்டவா? ஐயோ, வேண்டாமா, வேண்டாம். நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம்ல. ஆமா, எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டியா? போட்டாச்சு. எவ்வளவு அமௌண்ட்? ஏன் கேக்குற? இல்ல, நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சொல்லு, எவ்வளவு அமௌண்ட்? அப்புறம் சொல்றேன். ஓகே போக மொத்தல ஏதாவது வாங்கிட்டீங்க கேப்பேன். எல்லாம் வாங்கி கொடு, மொத்தமா உனக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன். சொல்லவா? என்னத்த சொல்ல வர? இல்ல, இந்த ட்ரெயின் டிக்கெட் முன்ன நம்ம பேசிட்டு இருந்தோமே, அது வந்து என்ன? சாரி கட்டுறத பத்தி. கரெக்ட். சாரி வேண்டாமா, டிராவல் பண்றதுக்கு நல்லா இருக்காது, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நீ ஏதாவது டாப் சுடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோயே. அப்படிங்கறியா? அப்படியேதாமா, இன்னைக்கு கண்ணுல விழுந்த தூசியை எடுக்க முடியல. என்ன ஜீவா? இல்ல, அதான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னேன். சரி ஓகே ஜீவா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். சரி ஓகே, போய் தூங்கலாமா? ஏன் ஜீவா, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கலாம். நல்லா இருக்குல, ஜில்லுன்னு காத்து, லேசா கொற்ற பனி, அமைதியான இடம், அழகா இருக்கு ஜீவா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே நம்ம லைஃப பத்தி. என்னன்னா லைஃபா? யார் லைஃப்? நம்ம ஏன் லைஃப், உன் லைஃப், ரெண்டு பேத்தையும் சேர்த்து நம்ம லைஃபா? என்ன? ஐயோ, என் லைஃப நான் பேசுறேன், உன் லைஃப நீ பேசு. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. சரி ஓகே, சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் உன் லைஃப பத்தி சொல்றேன், நீ ஏன் சொல்லு. சொல்லவா? சொல்லு. உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, வாசுகியோட ஃப்ரெண்டுங்கிறது மட்டும்தான். அதை தாண்டி சொல்லேன் கேப்போம். சரி ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது. சராசரியா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. அதை விட அந்த வீட்ல மூத்த பொண்ணு நான் தான். உனக்கே நல்லா புரியுமே. ஒரு வீட்ல மூத்த பொண்ணா பிறந்துட்டு அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த சுமை ஃபுல்லா வீட்ல மூத்த பொண்ணுக்கு தான் வரும். எங்க அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்,
இப்பெல்லாம் வேலை பார்த்து தான் சமாளிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் ஓகே. எங்க அப்பா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சதுக்கு இப்ப சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனி என் தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஹோ ஆமா, மேரேஜ் முடிச்சு போயிட்டேனா? மேரேஜ் பண்ணா எனக்குன்னு வர வெண்ட கேட்பேன். அவன் என் ஃபேமிலிக்காக எதுவும் பண்ண வேண்டியல. ஆனா நான் டெய்லி வேலைக்கு போவேன். என்னோட சம்பளத்தை என் ஃபேமிலிக்கு கொடுப்பேன். அது ஓகேவான்னு கேட்பேன். ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லனா என் தங்கச்சி தம்பி ஒரு செட்டில் ஆகுற வரைக்கும் நான் இப்படிதான். சூப்பர்மா. எத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறியே, அதை விட நல்லா பாத்துக்கணும்னு. உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா ஒரு நல்ல பையன் வருவான். ஜீவா, அந்த பையன் நீயா இருப்பியா? தப்புதான். உன்னை நினைக்கிறதே தப்புதான். என்னோட ரேஞ்சுக்கு இருந்தாலும். ஓய் காயு, சொல்லு ஜீவா. நான் சொன்ன நடக்குமா? உனக்கு ஏத்த மாதிரி பையன் வருவான். இல்ல நீயே தேடி போவேன்னு கூட வச்சுக்கோவேன். கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். உன் வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரி ஜீவா. அப்புறம் உன் லைஃப பத்தி? என் லைஃப்ல சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்போதைக்கு ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது அப்படியே கண்டினியூ ஆனாலே போதும். ஓய், உனக்கு நீ எந்த எதிர்பார்ப்பாது? எதிர்பார்ப்பு வச்சோம் கண்டிப்பா ஏமாந்துதான் போவோம். நம்ம வாழ்க்கை எப்பவுமே எதிர்பார்க்காத வாழ்க்கை தான். நான் போற ரூட்ல நான் நாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். சரிதான். சரி வா போலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். சரி ஜீவா, போலாம். ஓய், உன் பேசன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேல நாளையில இருந்து வரமாட்டேன்னு. சொல்லிட்டேன். அவங்க எனக்கு சம்பளமும் ஜிபே பண்ணிட்டாங்க. ஜீவா, ஃபர்ஸ்ட் சம்பளம் இந்த 1 வீக் நான் ஒர்க் பண்ணது 15,000 வந்திருக்கு. வாவ் சூப்பர்மா. முத சம்பளம் வாங்கியிருக்க. அப்பா அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. கண்டிப்பா ஜீவா. சரி வா வா கிளம்பலாம். குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே. ஓ காமன் நிலவே என்னை ஆளும் அழகே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவே. நீராகினால் நான் மழையாகிறேன், நீ பாடினால் என் உயிர் தேய்கிறேன். போயிட்டானா? நான் கண்டதெல்லாம் கனவா? ஐயோ, இவனை வெறுக்கிறேனா இல்ல என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. ஆனாலும் பிரியாணி சாப்பிட்டு போயிருக்கலாம். சுபாஷ் சொன்ன மாதிரி வீட்டு சாப்பாடு இல்லாம கடை சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா என்னவா? இல்ல திமிரு குறையும். திமிரு தன்னை போல குறையும். அப்ப பாத்துக்கலாம். சிந்து சிந்து, இவ எதுக்கு கத்துறா? சுபா, ஐயோ சிந்து இங்க வாவே. ஐயோவா, என்னாச்சு? சுபா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? ஐயோ வேணி, கிச்சன்ல இருந்த பிரியாணிய காணோம். கிச்சன்ல இருந்த பிரியாணியா? அது எப்படி காணாம போகும்? யாராவது சாப்பிட்டுருப்பாங்க. ஐயோ இல்ல வேணி, இப்பதான் நான் சூடு பண்ணி ஹாட் பாக்ஸ்ல போட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்திருக்கேன். காணோம். காணோம். சரி ஓகே விடு. யாராவது சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ என்ன? சுபா, ஏய் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? என்ன சாப்பிட்டியா? அதான் பிரியாணி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. டேய் சாத்து, வேணா என்கிட்ட கேட்டு சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிடுற? திருட்டுத்தனமாவா? ஓய் ஆந்தகனி, பிச்சு போடுவேன் பிச்சு. நான் மதியம் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டதா அது திருட்டுத்தனமா? ஏய் என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏய் காட்டேறமே, என்ன பார்த்தா கத்துற மாதிரி இருக்கா? இல்ல அபாய குரல் எழுப்புற மாதிரி இருக்கு. டேய் சிரிக்காதடா, திட்டுவா. சக்தி. சரி சரி, என்னாச்சு? ஐயோ சக்தி, பிரியாணிய காணோம் சக்தி. பிரியாணிய காணுமா? அடக்கோடுமையே. நம்ம டிசிபி இந்த இருக்கான்ல, கம்ப்ளைண்ட் கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். ஏன் டேய், நம்ம வீட்ல ஏதோ ஒரு திருட்டு பையன் வந்திருக்கான்டா. பாரு என் பொண்டாட்டி எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. கண்டுபிடிச்சு குடுறா. அட்டி வாங்கிறாத. சுபாக்கனு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்டுபிடிச்சிருவான் பாரு. சுபா, என்னாச்சு? சிந்து, சொல்லு சுபா, என்ன? நான் சித்தார்த்துக்காக பிரியாணியை சூடு பண்ணி வச்சிருந்தேனா? சித்தார்த்துக்காகவா? சரி, இப்ப அதை எடுத்துட்டு வரலாம் கிச்சனுக்கு போறேன். காணோம். யாராவது சூடா இருக்குன்னு எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதான் சிந்து, அந்த திருட்டு ஆடு யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்ல ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு. நீக்கு அதை கண்டுபிடிச்சு. ஆமா கண்டுபிடிச்சு நீக்கு கைமாதான். எனக்கு என்னமோ ஓமேல தான் சந்தேகமா இருக்கு. அடிச்சேனா போறியா இல்லையா? ஐயோ சுபா விடு. சாப்பாடு தானே, யார் சாப்பிட்டா என்ன? அப்படி இல்ல வேணி, என் புருஷன்
ஆமா அதனாலதான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆனா அந்த சித்தார்த்துக்காக ஏன் நம்ம மதிக்கு உதவி செஞ்சான் ஒரே காரணத்துக்காக என் கையாலேயே பிரியாணியை சூடு பண்ணி அதுல எண்ணெய் வேற கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு மேல ஸ்லாப்ல எண்ணெய் இருந்தது. இதை எடுக்க முடியாம எட்டி எட்டி எடுத்து அதையும் நல்லா ஊத்தி நல்லா சூப்பரா பெரட்டி சுட சுட ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு வந்தா இப்ப காணோம். சரி விடு சுபா. ஏய் சுபா ஒரு நிமிஷம். மேல ஸ்லாப்ல இருந்து என்ன எடுத்தியா? ஆமா வினி. மேல ஸ்லாப்ல என்ன கலர் டப்பா? ஐயோ இப்போ உனக்கு அதான் முக்கியம். என் பிரியாணியை காணோம். ஏய் சுபா நீ முத சொல்லு. மேல ஸ்லாப்ல என்ன கலர்? yellow கலர் டப்பாவா? ஆமா ஆமா அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் திக்கா ஆனா ஸ்மெல் தான் நல்லெண்ணெய் மாதிரியே இல்ல. ஏன் தான் தெரியல. ஐயோ சுபா என்ன சொல்ற? அந்த எண்ணெயா பிரியாணிக்கு ஊத்துன? டப்பா நிறைய இருந்ததா? பிரியாணி டேஸ்டா இருக்கட்டும் கொஞ்சம் தாராளமா ஊத்துனேன். ஆனா ஏன் வேணி நல்லெண்ணெய்னா அது ஒரு மாதிரி மணக்கும். ஆனா இது வேற மாதிரி ஸ்மெல்லா இருந்தது. ஐயோ என்னாச்சு? சுபா அது நல்லெண்ணெய் இல்ல. நல்லெண்ணெய் இல்லையா? அப்புறம் ஐயோ அது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயா? அட விளக்கண்ண அதையா ஊத்துன? டேய் காட்டறமே. இல்ல விளக்கணையவா ஊத்துனேன்னு கேட்டேன். ஆமா சக்தி. ஐயோ சுபா அந்த எண்ணெய் எதுக்கு எடுத்த? நம்ம கிச்சன்ல சைடு ஸ்லாப்ல தான் நெய் எண்ணெய் எல்லாமே இருக்கும். மேல இருந்தது மதிக்கு. அவ டெய்லியும் இடுப்புக்கு வயித்துக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு ஊத்துவா. ஐயே வயித்துக்கு தேய்க்கிற எண்ணெயா விளக்கெண்ணெய்? ஆமா விளக்கண்ண அத போய் ஊத்திருக்க. ஓ சக்தி. இல்ல விளக்கண்ணன்னு சரியா போச்சு. ஆக மொத்தம் சித்தார்த் தப்பிச்சான். டேய் சரத்து நான் ரொம்ப மாசமா தப்பிச்சிட்டு இருக்கேன்டா. சரி சரி சந்தோஷப்படாத. சீக்கிரத்துல உனக்கு ஒரு பாயசத்தை போட சொல்லுவோம். ஏன்டா பாயசம் தான்டா ஏன் பதற? அந்த பாயசம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஏய் சிரிக்கிறத விடுங்கடா. ஏய் அதான் சித்தார்த் தப்பிச்சான்ல விடு. டேய் சரத்து சித்தார்த் தப்பிச்சா ஓகே. ஆனா அந்த பிரியாணி யார்கிட்ட போயிருக்கும்? சிந்து அது ரொம்ப சிம்பிள். காலையில எவன் உடம்புக்கு முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கானோ அவன் தான் பிரியாணியா ஆட்டைய போட்டவன். ஏய் டேய் விளையாடாதடா. ஆமா விளக்கெண்ணெய் ஊத்துனா உயிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. கண்டிப்பா பிரச்சனையாகும். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன். சக்தி விடுமா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஆமா ஒண்ணும் செய்யாது. ஆனா ஒரு 50-60 தடவை பாத்ரூம்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். 50-60 ஏய் என்னப்பா எல்லாம் இப்படி ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? முத பிரியாணி யார் சாப்பிட்டான்னு பார்க்கலாம். விளக்கெண்ணெய் பிரியாணில ஊத்திக்கிண்டி முத யாருன்னு போய் பாருங்க. வேணி அப்பா அம்மா தொடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மரகதத்தை ஊர்ல இருக்காங்க. ஏ மதி மதியானி அப்பவே தூங்கிட்டாங்க. கண்டிப்பா மதியானி சாப்பிட வாய்ப்பு இல்ல. ஐயோ டேய் அப்பனா வீராவா? அச்சச்சோ வீராவா? வீரா தெரியலையே. வாங்கடா போய் பார்க்கலாம். ஏய் வீரா ரூம்ல இருக்கான். அதெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஒரு முடியலாட்டி வெளியே வருவான். வெளியே வருவானா? ஐயோ வருவான். வெயிட் பண்ணலாம். சரத்து இது என்னமோ ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆமாண்டி இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு எவனோ ஒருத்தன் பாத்ரூம்க்கும் ரூம்க்கும் அலைவான்னு நினைக்கிறேன். ஏய் சும்மா இருடா. வீரா வந்தா பாவம். இல்ல நம்ம ஆந்த கண்ணி கைவண்ணன் தான். அச்சோ பேசாம இருங்கடா. எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குங்குது. அந்த பிரியாணி சாப்பிட்டது யாரு? ஓப்பா என்ன ஒரு டேஸ்ட். ஆனா ஸ்மெல் தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி மதிய வச்ச பிரியாணி அப்படிதான் இருக்கும். ஆனாலும் சூப்பரா சாப்பிட்டேன். அப்பா மறுச்செல்லும் நீ சாப்பிடாம நான் மட்டும் பிரியாணி சாப்பிடுறேனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மதியம் சாப்பிட்டேன். ஆனா இப்போ உனக்காக ஒரு தட்டு நிறைய பிரியாணி சுட சுட வேற இருந்தது. யாரு எதுக்காக சூடு பண்ணி வச்சாங்களோ. நீ சாப்பிட வேண்டாம். உன் பங்கு எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையா? அதான் நான் சாப்பிட்டுட்டேன். மறு உனக்கு பசிக்காதுல இப்போ? என்ன சாப்பிட டேஸ்டா இருந்தது. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு மாதிரி இருக்கு. என்ன இது? கருப்பு முறுக்கு கடக்கான்னு சவுண்டு. யாராவது நம்ம வயிற்றுக்குள்ள வாட்டர் சப்ளை பண்றது நிறுத்துங்கடா. ஐயோ நம்மளால நிறுத்த முடியாது போலயே. ஓடணுமே. ராகவ் எந்திரிச்சு ஓடு. இல்ல அது ஓட ஆரம்பிச்சிரும். சரி ஓகே வீராவும் சாப்பிடலன்னு சொல்லிட்டான். அவன் தூங்க போறானா? டேய் அப்பனா பிரியாணி எங்கடா போயிருக்கோம்? நம்ம சுபா முத சமைச்சதுல அதனால எங்கேயாவது மாயமா மறைஞ்சு போயிருக்கோம். மாயமாவா? சரத்து எதுக்கும் அப்பா அம்மா கிட்ட? ஐயோ வேணி அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அப்பா அம்மா கோடி ரூபாய் கொடுத்தாலும் நைட்டு இந்த நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் பிரியாணி தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்பனா இந்த பிரியாணி டேய் மருமகங்களா? மாமா வழிடா. மாமா என்னாச்சு? சொல்ற மாதிரி இல்லடா. சுபாக்கனு பிரியாணிய கொஞ்சம் தின்ன அதென்ன இப்படி ஓட வைக்குது? ஓட வைக்குதா? அப்பா என்ன சொல்றீங்க?
அதாம்மா வருது வருது. ஏய் விலகு விலகு. அச்சச்சோ, அப்பனா எஸ், நம்ம வீட்டு கருப்பு ஆடு நம்ம ராகவ் மாமா தான். சுபா கண்ணு, உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நல்ல காரியம் பண்ணமா. இப்படியே ஒரு 3-4 தடவை பண்ணு. ஆமா, அப்புறம் அவருக்கேவும். காட்டுருமா. சரி ஓகே, இன்றைய நாள் இனிய நாள். வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம். அப்பா, உங்க அப்பா இன்னைக்கு பாத்ரூம்குள்ளே தூங்கிக்கிடுவாரு. ஏய் சத்யனா போற ரொம்ப பண்ணாத. சரி சிந்தாமணி, நீ சொல்லிட்டேல. ஏய் சரத்து, வாடா போய் படுக்கலாம். சக்தி, எங்க அப்பா.